இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாவீரன் சசிகுமார் எந்த ஒரு லட்சியத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாரோ அவருடைய லட்சியத்தை நெஞ்சிலே நிறுத்தி இங்கே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒரு சசிகுமார் மறைந்தாலும் கூட அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஆயிரக்கணக்கான இந்து இளைஞர்கள் இங்கே ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்துக்களுக்காக வாதாட போராட பள்ளி பேச இருக்கின்ற இந்து முன்னணி அமைச்சர் பாதுகாவலர் வீரன் சசிகுமார் அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே நடைபெற இருக்கின்றது. ஆங்காங்கே இருக்கின்ற அனைத்து இந்துக்களும் இந்து சமுதாயத்திற்காக வாதாடி போராடி பரிசு பேச தன் வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்த மாவீரன் சசிகுமார் அவர்களுக்கு நினைவு அஞ்சலியை செலுத்துவோம். மாவீரன் சசிகுமார் அவர்களுடைய திட்டங்களை, அவருடைய லட்சியங்களை நிறைவேற்றியே தீர்வோம் என சொல்லி இதோ இங்கே ஆயிரக்கணக்கான இந்து இளைஞர்கள் இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் காளேஸ்வரா ஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையிலும் இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஈஸ்வர்ஜி அவர்கள் தலைமையிலும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய RSS பொறுப்பாளர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் இந்து முன்னணியுடைய மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்களும் மாவீரன் சசிகுமார் அவர்களுக்கு அவர் எந்த இடத்திலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாரோ அதே இடத்தில் நடக்கின்ற இடைவெளி கூட்டத்திலே கலந்துபட்டு மாவீரன் சசிகுமார் அவர்களுடைய லட்சியத்தை அடைந்தே தீர்வோம் என சொல்லி அங்கே நினைவுகிறார்கள். இது சர்வதேச சதி. ஒரு நபரை கொலை செய்தால் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி வெளிநாடுகளிலிருந்து திட்டமிட்டு நீ எவ்வளவு கொலை செய்கிறாய் அப்படின்னு திட்டமிட்டு அவங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகின்றது. ஏதோ சசிகுமார் மாத்திரம் இல்ல, ஹிந்து நிறுவிய ராமகோபால் அவர்கள் இந்த கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி முடித்து ட்ரெயினிலே போகும்போது திட்டமிட்டு சதி செய்து மதுரையிலே வெட்டப்பட்டார். ஒரு மயிர் அளவு துளியிலே அவர் உயிர் பிழைத்து மீண்டும் வந்து இந்த தமிழ்நாட்டிலே எல்லா கிராமங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து இந்துக்களுடைய மிக வேகமாக வளர்ச்சி, அது மூலியமாக வழிகாட்டக்கூடிய பல இளைஞர்களை தயார்படுத்தினார்கள். மாநில தலைவர் ராஜகோபால் மதுரையிலே அந்த மதுரை மாநகர் முழுவதும் நடைப்பயணமாக சென்று இந்து முன்னணியை எல்லா பகுதிகளில் கொண்டு செல்ல வேண்டும், இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருந்தவரை திட்டமிட்டு சதி செய்து அவரை வெட்டி கொன்றார்கள். ஏதோ சில பேரத்தை வெற்றி கொண்டதன் மூலியமாக இந்த அமைப்பை தடுத்து விடலாம், இந்துக்களுக்காக வேலை செய்வதை தடுக்கலாம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். அதுக்கு பின்னாடிதான் நிறைய பேர் வந்தாங்க. அப்படி வந்து இன்னைக்கு இந்த அமைப்பானது பல ஆயிரக்கணக்கான தொண்டரோடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. போலீஸ் அதிகாரி வெட்டப்பட்டதை சொன்னார்கள், ஜெயிலர் வெட்டப்பட்டார். இந்த கோயம்புத்தூரிலே
ஒரு போலீஸ் அதிகாரி வெட்டப்பட்டு கொல்லப்பட்டால் இப்படி பல ஊர்களில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். போலீஸும் கூட இந்து முன்னணி தான் பாதுகாப்பு கொடுக்குது. இது இங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் யாருன்னா அப்படின்னு இந்த அதிகாரிகள், சில அதிகாரிகள் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாமே கோவை, திருப்பூர் பகுதியில் வேலை செஞ்சவங்க தான். அது சென்னை கமிஷனராக இருக்கட்டும், இன்னைக்கு உளவுத்துறையில இருந்து இப்ப ஏடிஜிபியாக, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட் ஆசீர்வாதமாகட்டும், அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அனைவரும் நாங்க பார்த்தவங்க தான். இல்ல சில அதிகாரி நல்லவங்க இருக்கிறாங்க, சில அதிகாரிகள் இந்த நக்சலைட் சிந்தனையோட இருக்கிறாங்க. இவங்க இதை மாத்திக்கணும். எங்களுக்கு ஒண்ணு நீங்க உதவி பண்ண வேண்டியதில்லை, ஆனா இடைஞ்சல் இல்லாம இருக்கணும். இங்க கொஞ்சம் சொன்னாங்க இந்த சேர் போடக்கூடாது அப்படின்னு. நான் சொல்றேன், இந்த அதிகாரிகளுக்கு ரம்ஜான் வந்தா நடு ரோட்ல தொழுகிறான், அவங்க தடுக்க முடியுமா அவங்கனால? தொடர்ந்து இந்த கேள்வி கேட்கிறோம். இந்த பகுதியில் ஏதோ அதிகாரியை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க போன விநாயகர் சதுர்த்தியினுடைய அந்த நிகழ்ச்சிகளோட குறிப்பிட்ட நீங்க சொல்லுங்க, இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை எல்லாம் இங்க எடுத்துட்டு இருக்காங்க, படம் எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கஞ்சா வைக்காம இருக்கா இந்த ஏரியாவில்? 3 நம்பர் லாண்ட்ரி இல்லையா? உளவுத்துறைக்கு அதெல்லாம் தெரியாதா? இந்த அதிகாரி உண்மையிலேயே சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய நியாயமான நேர்மையான அதிகாரிகள் இருந்தால் இதெல்லாம் பார்க்கணும். எப்ப இந்த இயக்கத்துக்காக கோபால்ஜி வெட்டப்பட்டாரோ, இந்த பயங்கரவாத அமைப்பை ஒடுப்பதற்கு இந்த சட்ட ஒழுங்கினுடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கணும். தொடர்ந்து அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த அதிகாரிகள் தான். எல்லா அதிகாரியும் நாம் சொல்றதில்லை. கோபால்ஜி சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வழிகாமித்து இருக்கின்றார். யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அந்த அதிகாரியுடைய பெயரை சொல்லி சொல்லணும். பொதுவாக போலீஸை திட்டக்கூடாது. ராணுவம் நாட்டை காப்பாற்றுவது, போலீஸ் மக்களை காப்பாற்றுவது. அதனால அவங்கள, ஏன்னா அது நக்சலைட்டுடைய வேலை. போலீஸுடைய நிலையை குலைய வைக்க வேண்டும், அவங்களுடைய தைரியத்தை குலைக்க வேண்டுங்கிறது தான் நக்சலைட்டுடைய வேலை. நாம் அவங்களுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டுங்கிறது தான் நம்முடைய வேலை. அதனால எல்லா அதிகாரிகளும் நாம் சொல்ல போறதில்லை. நேர்மையான அதிகாரிகளை நாம் பாராட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைக்கு பயங்கரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் சில போலீஸ் அதிகாரிகள் கூட. தேனியிலே ஒரு கான்ஸ்டபிள், ஒரு அம்மா நக்சலைட்ல இருந்து நக்சலைட் பிரச்சாரத்துக்கு செஞ்சு அந்த அம்மா போலீஸ் அதிகாரியா போலீஸினுடைய கான்ஸ்டபிளா வந்திருக்காங்க. இப்படி பல பேர் இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஊடுருவி இருக்கிறாங்க. நல்ல அதிகாரிகள் கூட கண்காணிப்பு இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் கெட்ட வேலை கூட்டம் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படி சில ஊடுருவி இருக்காங்க. அல்லது சரியா கண்காணிக்கணும். இந்து மணி ஏதோ இந்த சசிகுமார் மாதிரி இன்னும் மிரட்டலாம் அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. நாங்கள் எல்லாம் கண்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே கிஷோர் சொன்ன மாதிரி வாக்கரிசி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த இயக்கமானது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. யாரும் இதுக்கு பயப்பட போவதில்லை. இதுக்காக எதிராக ஒரு பெரிய அணி சேர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் தொடர்ந்து சொல்றேன், இந்த கோயம்புத்தூர் உக்கடம் பகுதியில் ரகசிய அமைப்பு துவங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மறைமுகமாக பல்வேறு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கண்காணிப்பு இல்லைன்னா கூட வர்ற காலங்களில் கோயம்புத்தூர்ல இன்னும் பெரிய கலவரத்தை உருவாவதற்கான பெரிய திட்டம் இருக்கு. ஏதோ இந்த இருக்கக்கூடிய அதிகாரி இந்த விநாயகர் சிலையெல்லாம் தூக்கி வீசிட்டா மாத்திரம் பத்தாது. உங்களை கூட தாக்குறதுக்கு அந்த அதிகாரி, அந்த பயங்கரவாத அமைப்பு தயாரா இருக்கு. இந்த அதிகாரி இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு எங்க டிரான்ஸ்பர் போகலாம். ஆனா கோயம்புத்தூர் நல்லா இருக்கணும். அதற்கெல்லாம் இந்த உளவுத்துறை எச்சரிக்கையா இருந்து அந்த ரகசிய அமைப்பு யாரு எப்படின்னு நீங்க பார்க்கல. வருகின்ற காலம் கோவை வேற மாதிரி போயிடும். இப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த உளவுத்துறை எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ரகசிய அமைப்பை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் பயங்கரவாதத்தை சேர்ந்த பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம்கள் பல்வேறு பகுதியில் இருக்காங்க. அவங்க ஏதோ இங்க தொழில் செய்ய மாத்திரம் வரல. நாளைக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் துப்பாக்கிட்டு வந்து இந்த போலீஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது.
அந்த ஆம்பூர்ல செந்தில்குமார் எஸ்பி ஓடுனாங்களா அந்த மாதிரி தான் நீங்க ஓட வேண்டி இருக்கும். அதனால அந்த பயங்கரவாதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். விவசாய வேலை செய்யற மாதிரி இருக்கான், ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி இருக்காங்க, பல்வேறு பங்களாதேஷ் சேர்ந்த பயங்கரவாதிகள் ஊடுருவி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த உளவுத்துறை வேலை செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவுமாக தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்துன்னு சொன்னா இந்துக்களுக்கு விரோதமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால இந்த அதிகாரிகளை எச்சரிக்கையா இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த 8ஆம் ஆண்டு இந்த நினைவஞ்சலிக்கான வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் பாராட்ட சொல்லி, இனி வருகின்ற காலத்திலே வேறொருவருக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கான நிலை ஏற்படக்கூடாது அப்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.